வணக்கம். நான் உங்கள் மதுபாலாஜி பேசுகிறேன். சுப்பிரமணியம் அப்படின்னு எங்கள் காலனியில் ஒருவர், செல்லமாக நாங்களாம் மணின்னு கூப்பிடுவோம். இவர் ரிசர்வ் காயின் நோட் எக்ஸாமினராக இருந்தார். ரொம்ப நல்ல மனிதர். இன்ஃபேக்ட் யூனியன்லேயும் ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அவங்க வீட்டுக்கு யூனியன் பர்சன்ஸ்லாம் எல்லோரும் வருவாங்க, வந்து மீட்டிங் நடக்கும், நிறைய பேசிகிட்டு இருப்பார். என்னோட ரொம்ப பெரியவர், கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு என்னோட பெரியவர். அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 நாள் முன்னாடி அவர் வந்து இறைவனடி எழுதினார். அவரை பற்றி ஏன் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்காக தான். சின்ன வயசில் நாங்கள்லாம் கிரிக்கெட் ஆடும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரோட்டில் கிரிக்கெட் ஆடுவோம். அதுக்கு அவர் தான் அம்பையராக இருப்பார். அதாவது நடு நாயகமாக அங்கே இருந்துட்டு அவுட் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவருடைய பிரதர் வந்து ரவிக்குமார்னு பேர். அவன் என்னுடைய கிளாஸ்மேட், என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நானும் ரவிக்குமாரும் கிட்டத்தட்ட ஒரு 55-60 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள்லாம் ரோட்டில் கிரிக்கெட் ஆடுவோம். தன்னுடைய தம்பின்னு கூட பார்க்காம அவர் கரெக்டான டெசிஷன் தான் சொல்லுவார். அதெல்லாம் ஃபேவரட்டிசம் காட்ட மாட்டார். அவ்வளோ நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் எல்லோரும் எங்களது வந்து மாமா டீம் அப்படிம்பாங்க. மணியை ரெஃபர் பண்ணி மாமா டீம் அப்படிம்பாங்க. பட் மணிக்கு வந்து தன்னை மாமான்னு கூப்பிட்றது பிடிக்காது. எனக்கு அவருக்கு 15-16 வயசு இருந்தால் கூட 1-2 வாட்டி நான் பேசும்போது மாமான்னு கூப்பிடும்போது, என்னடா மாமான்னு கூப்பிட்ற, உனக்கே 25 வயசு எடுத்து இன்னும் என்ன மாமான்னு கூப்பிட்டுருக்க, மணின்னே கூப்பிடு அப்படின்னு. ஸோ வயசை மீறி நாங்கள்லாம் அவரை வந்து மணின்னே கூப்பிடுவோம். வெரி அஃபெக்ஷனேட், நோ நான்சென்ஸ் மேன். எல்லாத்தையும் நல்லா பழகுவார். எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் எங்களோட சபரிமலைக்கு வந்திருக்கார். நாங்கள்லாம் ஒன்றா போயிருக்கோம். சச் அ நைஸ் பர்சன். சமீபத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்து அவர் தவறி போனார். பட் அவரை பற்றி ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் காலனியில் டாக்டர் மாதவன் ஒருத்தர் இருந்தார். இவர் மணியோட குட் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேருமா சேர்ந்து அப்துல் கலாமோட கனவை நினைவுபடுத்தினாங்க. அதாவது இந்த மந்தவெளியில் ஒவ்வொரு தெருவுலையும் நிறைய மரங்கள் நட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், 25-30 இயர்ஸ் பேக் நட்டுருந்தால் இன்னி நேரத்துக்கு அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்கணும். அவ்வளோ பிரமாதமாக வளர்ந்து அப்படியே பூத்து குலுங்கிறது எல்லா இடமும். அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது மந்தவெளி. அதுக்கு காரணம் மணி அண்ட் மாதவன். அந்த மணி வந்து காலையில் 5:30 மணி 6 மணிக்கு எழுந்தாருன்னா அந்த மம்முட்டி கடப்பாறை அதெல்லாம் எடுத்துகிட்டு கூட ஒரு பையன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைசைக்கிள் ஒன்று இருக்கும். அதையும் இழுத்துட்டு இவங்க 2 பேரும் போய் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு தெருவுலையும், அவங்களெல்லாம் யாரையும் கேட்கவே மாட்டாங்க, இவங்களாம் போய் 3 மரம் 4 மரம் ஒரு தெருவுக்கு நட்டுட்டு அந்தந்த ஓனர்ஸை கூப்பிட்டு, தயவு பண்ணி இதுக்கு தண்ணி மாத்திரம் கொஞ்சம் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பாத்தியெல்லாம் கட்டி விட்டு அதுக்கு அந்த வலையெல்லாம் போட்டு விட்டு, இந்த பணம்லாம் அவங்களுக்கு பாவம் எங்கேருந்து வந்தது, எப்படி ஹூ ஸ்பெண்ட் த மணி அதெல்லாம் தெரியாது. பட் தே டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நான் இந்த பதிவு போடுறதுக்கு காரணமே, இன்றைக்கி காலையில் நான் கிளம்பி ஸ்கூட்டரில் வாக்கிங்காக நான் போட் கிளப்புக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியெல்லாம் பார்த்தேன், ஒவ்வொரு தெருவும் அப்படியே பூஞ்சோலை மாதிரி இருக்குது. எனக்கு ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் மணி. என்ன ஒரு கிரேட் ஒர்க்கு பண்ணிருக்கார் மணி கடந்த ஒரு 35 வருஷத்தில் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. டெஃபரெண்ட்டாக இந்த ஏரியாவில் ஒவ்வொரு அந்த பால் பாக்கெட் போடுற அந்த வயசான லேடியிலேருந்து, அந்த கார்ப்பரேஷன் துப்புர தொழிலாளர்கள்லேருந்து, அந்த டன்ஸோ ஜொமேட்டோ அவங்கெல்லாம் வராங்களே, அவங்க எல்லாரும் அந்த மரத்து அடியில் தான் நிழலில் உட்காந்து இளைப்பாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இது யார் வச்சாங்க, இந்த மரம் யார் வச்சது எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக மணி இல்லைனாலும் அந்த மரங்கள் வந்து எல்லாருக்கும் நிழல் கொடுத்துருந்தான் இருக்கும். அந்த லாஸ்ட் டே அன்றைக்கி மணியோட ஊர்வலம் வந்து சிமெட்ரிக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த மரங்கள்லாம் ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டுருக்கும். ஷுவராக, ஐ எம் வெரி ஷுவர். அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த ஏரியாவுக்கு. அதனால தான் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கூட உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு தெருவோட ஃபோட்டோவையும் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் சச் எ நைஸ் பர்சன். அவருக்கு வந்து எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக டெத்து கிடச்சிது பாருங்கள். அதாவது நாம் இருக்கும்போது சொசைட்டியில் என்ன பண்ணுறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், வேலையை முடிச்சுட்டு 60 வயசு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்தோம், குழந்தை குட்டிகளை பார்த்தோம், பேரன் பேத்திகளை பார்த்தோம், கிளம்பி போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் சொசைட்டிக்கு நம்ம எதான திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி பண்ண காரியங்கள் இந்த மயிலாப்பூர் மந்தவெளி பேசும் கண்டிப்பாக. அண்ட் அவருடைய டெத்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்தது. கரெக்டாக அந்த மாலையை தரப்பின மணிக்கு
தன்னுடைய பெற்றோருக்கு மூதாதையர்களுக்கு அந்த திதியை முடிச்சுட்டு அவருக்கு நிறைய பிரதர்ஸு, அவங்க பிரதர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அத்தனை பிரதர்ஸுக்கும் அட்சதை போட்டு அவங்க எல்லாம் வாழ்த்து சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் அட்சதை போட்டு வாழ்த்து சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த தட்டில் உட்காந்து அவர் சாப்பிட வந்தார். அப்படியே சாஞ்சிட்டார். ஒரு வா சாப்பாடு சாப்பிட்டார், அப்படியே சாஞ்சிட்டார். ஏன்னா எல்லாருக்குமே டிஓபி இருக்கிற மாதிரி டிஓடி எல்லாருக்கும் கன்ஃபார்ம்டு. பட் இருக்கிற காலத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த விதத்தில் மணியோட அந்த நல்ல காரியங்கள் பல வருடங்களுக்கு இந்த மந்தவெளியில் பேசப்படும். வில் மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் ஷோ. அது வரைக்கும் குட் பை.